பாட்டி சாதம் கொடுத்துட்டுங்களா அதில்? பாட்டி ரசம் இருக்கு, சாம்பார் மட்டும் கொடுக்குவா. பாட்டி ரசம் இருக்கு, சாம்பார் மட்டும் கொடுக்குவா. பாத்திரம் இருந்தால் எடுத்துட்டு வாங்கம்மா, தரேன். எடுத்துட்டு வாங்க. பாத்திரம் இருந்தால் எடுத்துட்டு வாங்கம்மா, தரேன். எடுத்துட்டு வாங்க. நாங்கள் பாட்டி நம்ம சூடாக இருக்கு. நாங்கள் பாட்டி சூடாக இருக்கு, பட்டுங்களா? பாட்டி நாங்கள் பாட்டி அதை குழந்தைங்களா அவங்க வரண்ணி இருக்காங்க, கொடுத்துட்டு போகிறேன். பாட்டி அதை குழந்தை வச்சிருக்கவங்க வரண்ணி இருக்காங்க, கொடுத்துட்டு போகிறேன். சரி வரேன் பாட்டி. இல்ல பட்டாதா போதுமாம்மா, 2 குழந்தை வச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமா இல்லையா? இன்னொரு அப்பளம் கொடுத்துருங்க சார், வாங்கிக்கோமா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். மாற்றி போட்டுருலாமா? ஆமாங்க ஐயா. ரொம்ப கஷ்டப்படுவார். சிவாயனம் சிவா திருச்சிற்றம்பலம். ரசம் நீங்க கேட்டது வந்திருக்கு. நம சிவாய். நன்றி ஐயா. இன்னைக்கு ஐஸ்வர்யா சவுந்தரராஜன் அவங்களுடைய பர்த்டே. அவங்களும் இன்னைக்கு ஒரு பாட்டு இன்னைக்கு அன்னதானம், அவங்களும் இன்னைக்கு உணவு கொடுத்துருக்காங்க. உணவு கொடுத்துருக்க குடும்பம் நல்லா இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதுல சாம்பாரியா? சாம்பார் இங்க வந்துறியா அத்துல? அடி சாம்பார். இதுல என்ன கொடுக்க? ஆடி ஆடி போங்க பாப்போம். அதுல என்ன? உனக்கு தானே? ஹோட்டல்காரங்களுக்கு இல்லையா? பாத்திரம் ஹோட்டல்காரங்க பார்த்தேன். நைட்டுக்கு வாங்கறதுக்கு அங்க டப்பா வருவா. சிவாய நம சிவாய நம. என்ன வேணும்? சாம்பார் ரசம். சரி 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 சரி. சிவாய அப்படியே கழுவாத போட்டு. ரைட் ரைட். சிவா திருச்சிற்றம்பலம். சாப்பிடுங்க. நல்ல வளர்ற பிள்ளைகள் நல்ல சாப்பிடலாமா? கொஞ்சம் ரசமா மோர ஏதோ ஊற்றி ஈரல் மோர் இல்ல, ரசம் சாம்பார். சாம்பார் அப்பளம் ஐயா. அப்பளம் சாப்பிட மாட்டேன்.
சிவாய நம சாமி. வாங்க. ஏன்னா இதை கடை வச்சிருக்கீங்களா? சரி சரி. சாதம் கட்டி அவரு 2 மணி நேரம் சாதம் 1500 சாதம் 1500. அவ்வளவுதானா? பரவாயில்லையே. இதுல என்னது? சாம்பார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. கொஞ்சம் வைக்கிட்டுங்களா சாதம்? அப்போ கூடாது. உங்களுக்கா? இந்த சைடு சரிங்க. இதுல நீங்க ரசம் கொடுக்கும். ரசம், மிளகு எல்லாரும் ரசம் கேட்டாங்க. கரெக்டா நீங்களும் கொடுத்துருக்கீங்க. இல்லை கிளைமேட் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குல்ல. வீட்டில் இருக்க நமக்கே சளி பிடிக்குது. சரி கொடுப்போம். தனியாக சரி சரி. வாங்க சார். போதுமா? ஒரு நிமிஷம் போதும். சாம்பார் ரசம் ஒரு பக்கம் ஊற்றிட்டேன். ரசம் ஒரு பக்கம் ஊற்றுங்க. சாம்பார் ஒரு பக்கம். சாமி இதில் 2 கரண்டி ரசம் ஊற்றுங்க பார்க்கலாம். சாம்பார் ஊற்றுங்க பார்க்கலாம். சாம்பார் கொஞ்சம் ஊற்றுங்க. ரசம் போதும். நல்லா செரிமானம் இருக்கு. அப்பளத்தை மட்டும் 2 வச்சுருங்க. சரி சரி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சந்தோஷமா சாப்பிடுங்க. போதுமா? என்ன வேணும்? ரசமா சாம்பாரா? ரசம் ஊற்றி இதுல சாப்பிடுங்க. வாங்க நல்லா கரைச்சி சாப்பிடுங்க. இதுல என்னது? நக்கீர தாத்தா ரசம் என்ன வேணும்? கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போடுங்கண்ணா. ரசம் அப்பளம். போதுமா? மோர் இல்லைங்கய்யா. ரசம் சாம்பார். சாம்பார். சாம்பார் இதுல சரி. நம சிவாய. ஊருக்கு இருக்குங்க. சரி சரி. அது மக்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி சரி சரி. நல்லது மிளகு போட்டு ரசம் சாம்பார் இதுல கூடாது. நம சிவாய சாமி. மேலே மேலே பிடிங்க, சைடில் பிடிக்க. யாருக்கு? நைட்டு சாப்பிடுவேன். இதுல என்ன ஊற்றணும்? டிஃபன் பாக்ஸ் இருந்து நான் வாங்கி வச்சுக்கிட வேண்டியது. சாப்பிட்டு 8 மணி கொஞ்சம் அதுலயே ரசம் ஊற்றி விட்டுங்களா? ஊறட்டும். யாருமே சொல்லல. 4 நாளைக்கு சாப்பாடு வரும் சார். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். நாளைக்கு இருக்கு. சனிக்கிழமை ஒரு மாதிரி இருக்கு. நம சிவாய். முன்னாடி சிவாய். சிவா திருச்சிட்டம்பலம். சாப்பிடுங்க. வாங்க சாமி. பிரத்யேகமா செய்ததா கட்டு? அது சார் நம்மளே ஒரு தட்டு நம்ம சென்னையில இருந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க சாமி. இந்த மாதிரி தான் பெருசா கொடுத்தோம் ஒரு டைம். கரெக்டா இருக்கும். இல்ல இது சாப்பிட கரெக்டா இருக்கு. அவங்க பேக்ல வச்சுட்டு
நம்ம நீங்க மாட்டுறீங்களா அந்த அதுல பிடிக்காது. அதுல பிடிக்காது, அதுல போட முடியல. இந்த மாதிரி தட்டுனா பிரச்சனை கிடையாது, எங்க வச்சும் போட்டுட்டு போலாம். நம சிவாய். சாம்பார் ரசம் ரசம் ஒரு பக்கம் கொடுக்கட்டா? ஊற்றுங்க, இன்னொரு கரண்டி ஊற்றுங்க சாம்பார். நல்லா தளர சாப்பிட்டோம். எப்படி கொண்டு போக? சுடும் சுடும். நீங்க இங்க வச்சிருங்க சாமி, இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். மெதுவா கொண்டு போ. உட்காந்து சாப்பிட்டுட்டு எழுந்துக்கோங்க, இங்கே சாப்பிடுங்க. போதுமா? வாங்க. நான் வண்டி மாத்திட்டீங்களா? அதே வண்டி தான். இல்ல ஒரு டிவிஎஸ் 50 மாதிரி வச்சிருப்பீங்களா? அது மாட்டாச்சு. அதான் சாமியாருக்கு தாமா, வெளிய ஆளுக்கு கிடையாது. ரொம்ப நோட்டு ஆண்டு. ஓகே. ஓம் நம. இந்தாங்க அப்பளம். இல்ல சாம்பாரா? சாம்பார் கொஞ்சம் ஒரு ரசம் இருக்கு, ரசம் சாமி ஃபுல் பண்ணிட்டுங்களா? ஃபுல் பண்ணிடுங்க. நான் வைக்கிறேன். இதெல்லாம் ஒரு டப்பாவா நல்லா கழுவணும். அது ஒருத்தவங்களுக்கு படுற எச்சி இன்னொருத்தவங்களுக்கு போக கூடாது சாமி, ரொம்ப பாதுகாப்பா செய்யணும். சாமி ஃபுல் பண்ணவா? நேற்று அங்க வாங்கினார் சாமி, நம்ம ஜரசாமி அதிகார நந்தின்னு இருந்தாரு. சாமி போதும் இந்தாங்க. காய் மட்டும் வைங்க. சாம்பார் ரசமா? சிவாய ஓம் நம சிவாய. சிவா நமோ. சாம்பார் ரசம் சாப்பிடுங்க, நல்லா ரசம் போட்டு பசங்க சாப்பிடுங்க. எங்கம்மா ஆளே காணா? எங்க நான் ஒரு சாமியை கண்டுக்கவே இல்லைன்னு சொன்னீங்களா? ஒரு சரவணன் நான் கண்டுக்காம விட்டுன்னு சொன்னீங்களா? அவரு நான் நிறைய பண்ணேன், அவருக்கு நிறைய நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அவரு இங்கேயே கொண்டாந்து கிரிவல பாதையில இல்லம்மா, நானே அவர் மசால் வடை கேட்டா கூட நான் அன்னதானம் முடிச்சுட்டு திருப்பி போயிட்டு வாங்கிட்டு வந்தெல்லாம் கொடுத்துட்டு போவேன். அவரு இங்க கிரிவல பாதையில நான்வெஜ்லாம் இங்கேயே வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்றாரு. அது வேணாங்க சாமின்னா, அதனால நான் என்ன பண்ணுவோம், சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுறது. நம்ம வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ற தகுதி நமக்கு எதுவும் இல்லை. சொல்லி நடக்கிறது, வருவாரு நிப்பாரு, சாப்பாடு கொடுப்பாரு, ரெண்டாவது நாள் பாப்பேச்சே பேசட்டே விட்டாரு. நான் நல்லா பார்த்தாருன்னு சொன்னா. நம்ம சில விஷயங்கள் வந்து இறைவனுக்கு மாறா செய்யறாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கிறதா பாருங்க. சாமியும் நானும் ஒரு 3 நாளைக்கு முன்ன ஒருத்தரை போயிட்டு ஜிஹெச்ல சேர்த்துட்டு தான் வந்தோம். ரொம்ப முடியல, அவருக்கு சுகரு. அதனால நாங்க செய்யறத செஞ்சுக்கிட்டு தாங்கிறோம். அவங்க சில தப்பு, நான்வெஜ் சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்லமா, அது கிரிவல பாதையில சாப்பிடக்கூடாது. இப்ப நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா என் ஒய்ஃப் என் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால நம்ம அது வீடுன்றது வேற, இந்த இடம்ன்றது வேற. எவ்வளவு சித்தர் மகான்கள்லாம் கிரிவலம் போற இடம். இது வந்து ஒரு புண்ணிய பூமி.
அது அவர் சிலது பண்றாரு, அது நம்ம என்ன பண்ண முடியும்? வீடு எல்லாம் எடுத்து அனுப்புனாரு இல்ல, இவர் கண்டதை பார்த்துட்டு அவங்க அக்கா காரு அனுப்பி 2 பேரை அவங்க வீட்டுல சேருவாங்க. இல்ல நீங்க சொன்னீங்கன்னு சொன்னாங்கங்க. இல்ல நாம அப்படிலாம் சொல்லல சார். நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோமா, அவங்க என்ன பண்றாங்களோ ரியாக்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண அவங்க முடியும். இதுக்கெல்லாம் நம்ம அவங்க கண்ட்ரோலுக்கெல்லாம் நம்ம வர முடியாது. ஓரளவு தான் நம்ம செய்ய முடியும். நம்ம சேவைன்றது நான் எனக்குன்னு ஃபேமிலி இருக்குது, அதையும் பார்க்கணும், நான் இதையும் பார்க்கணும். நல்லா தான் பார்த்துன்னு சொன்ன வாசனை ஒண்ணு. இல்ல அதனாலதான் இப்போ ஒரு 1 இயரா வருவேன், சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுறது காரணம். அவரு எப்ப பாரு நான்வெஜ் ஆர்டர் பண்ணி வந்து வச்சுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்காக தான் நாங்க நிறுத்துறது இல்லை, வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து ரைட்டுமா, புரியுது. அது கிரிவல பாதையில பண்ணக்கூடாதுமா. இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய புண்ணியமான இடம். அதான் சாப்பிட்டாரு, வாயிலாத இருக்கும்போது கூட அதே தான் சாப்பிட்டாரு அவரு. தண்ணி குடிச்சிருக்கோம் இல்ல அதான் சாம்பார் ரசம். ரசம் வேணா ஒரு பக்கம் ஊத்துட்டுங்களா? ஊத்துங்க சாம்பார் ஊத்துங்க. அப்பளம் கொடுங்க, வாங்க ஐயா. என்ன ஊத்த, ரசம் ஊத்தவா சாம்பாரா? ரசம் சாம்பார். சார் உங்களுக்கு ஐயா. சிவாய நம. வாங்க சாமி. சாமி ரசமா உங்களுக்கு? இது பாருங்க, இது ஒரு குழந்தை சாப்பிடுங்க. காலையில சாப்பிடுறோம் ஐயா என்ன மிரட்ட மாட்டாரு, அன்பா சொல்லுவாரு. அதிகமா போட்டா நமக்கு சிரமம், ரசம் போட்டா குடிச்சிருவான். போதுமா ரசமா? ரசம் தான் விரும்புறாங்க. மோரை கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணுங்க. அது வரணுமா? கிளைமேட் வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கு? உங்களுக்கா? எங்க கிரிவலம் போல இன்னைக்கு? ஓஹோ, எத்தனை ரவுண்ட் போறாரு ஒரு நாளைக்கு? என்னது கொஞ்சோண்டு சோறு, சாம்பார், கொஞ்சோண்டு சோறு. சாம்பார் எடுத்துவா சாம்பார். இதோ இங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கேன், சொல்லேன். இருக்குண்ணா, அதோ உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். ஆமா காய் வரல. சாப்பாடு வாங்கினார்ல, ரசம் சாம்பார். ஆமா அதுல என்னது? சாம்பார் ரசம். முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணுமோ வாங்கிக்கோங்க. போட்டீங்களா? கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா போட்டுருங்க, கொஞ்சம் ஈரமா இருக்காதீங்க. இல்ல அது இல்ல, ஈரமான கொஞ்சம் குளுமையில இருக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஆமா, கூலிங்கா இருக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. வாங்க வாங்க சாமி.
அது தட்டு வந்து நம்ம வந்து கடைக்காரங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்க பேரை சொல்லி தான் கேட்டாங்க. அதான் ரிட்டர்ன் போகும்போது கொடுத்துட்டல நானு. அவங்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்களுக்கு கேட்பாங்க. அது நிறைய பிரச்சனைகள் நான் சந்திக்க வேண்டியது. நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா வந்தனா அன்னதானம் கொடுத்தோம்னா பீஸ்ஃபுல்லா வீட்டுக்கு போகணும். எனக்கு தெரியும், அப்ப ஊர் மாட்டேங்குது தெரியும் எனக்கு. சரி ஐயா, கொடுக்க கூடாதுன்னு இல்லை, ஒரே இடத்துல நின்று 1/2 மணி நேரத்துல கொடுத்துட்டு போயிடுறது இது எனக்கு வேலை இல்லை. போயிடல. சரி, எவ்வளவு பேருக்கு இது எந்த அளவுக்கு பயனுள்ளதா பண்ணணுமோ அந்த அளவுக்கு பயனுள்ளதா பண்ணணும். நம்ம நம்பி கொடுக்குறாங்க, அதை சிறப்பான முறையில செஞ்சிடணும். நாளைக்கு அம்மா மாமா அப்படிதானே நாளைக்கு வரும், சாப்பாடு வரும். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரும். என்னம்மா 10 நாள் பார்க்கவே இல்லை. நேற்று கூட வந்து அன்னதானம் கொடுத்துட்டு தான் திரும்பி போகிறோம். நேற்று இங்கே தான் கிரிவலப்பாதை லைனாக உங்கள் ஊர்லாம் தாண்டி தான் வந்து கொடுத்துட்டு வந்தோம். ஐயா பாருங்க, சாம்பார் ரசம் கொஞ்சம் ஊத்துவா. எல்லாம் அங்க போயிடுச்சு. முதல் ரவுண்ட்லயே காய் இதுல இன்னும் சாப்பாடு ரசம் சோடா வியாபாரம் பார்த்தாரு. கொடுத்துட்டு கொண்டாந்து விட்டு போயிடுவாங்க. அவரு அங்க அந்த ஷெட்ல இருந்து வருவாரு. பார்த்து 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 கிராஸ் பண்ணு. பார்த்துண்ணா, வண்டி வருது. சாம்பார் ரசம் 2 ஊத்திடுவா. சாம்பார் ரசம் சாம்பார்
இது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்து ரசம் வாங்கிக்கோங்க. भैया सांबार रसम இல்ல சாமி, இங்க அந்த பக்கம் நிக்க முடியல, நிழல் இல்ல. அதனாலதான் அங்க ஒரு பாட்டி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது இங்க நின்னா நிம்மதியா கொடுக்கலாம், நம்மளும் ரிலாக்ஸா கொடுக்கலாம். அங்க காலு சுடுதாங்காட்டியும் நின்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது. உங்க மரம் நல்லா இருக்கு நிழல். सांबार கொஞ்சம் सांबार होतो நான் எப்போ சாப்பிட்டு और में रसम போதுமா? ரசம் இருக்கு, சாம்பார் இருக்கு, என்ன வேணுமோ வாங்கிக்கோ. கொடுங்க ஐயா. ஐயா பாருங்க எவ்வளோன்னு. சாம்பார் அதிலே போட்டு சரி சரி சரி. சாதம் போதுமா? போதும். வேஸ்டா கூடாது. இல்லை சாம்பார் போடுறது ஒரு அப்பளம் வச்சு கொடுங்கம்மா. சாம்பார் நிறைய போட்டு தான் சாப்பிடுவேன். சாதம் போதுமா? வைக்கிட்டுங்களாம்மா? சாம்பார் இப்போ சாப்பிட்டு இல்லை சாம்பார் வச்சு கொடுங்க. ரசம் கொடுத்துருங்க. மோர் இல்லைம்மா, ரசம் தான் இன்னைக்கு. சிவாயிரம் சாப்பிடுங்க, வாங்கிக்கோங்க. என்ன வேணுயா? இல்லை சாம்பார் ஊற்றி கொடுத்துருங்க சார். வாங்க ஐயா. என்ன ஐயா ஊற்ற? சாம்பாரா ரசம் அதில் வாங்கிக்கிறீங்களா? வாங்க வாங்க ஐயா. போதுமா? கொடு. और இல்ல ரசம் சாம்பார். ரசம் கொடுங்க. ரசம் சாம்பார். எங்க போயிருந்தீங்க? ஹார்ன் அடிக்கிறேன். சாம்பார் ரசம் வேணுமா? ரசம் இருக்கு, வேணுமா? இல்ல சாம்பார். மெதுவா மெதுவா, பதட்டமே வேண்டாம். இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாம்பார் சாம்பார் ரசம் வாங்கிட்டேன். சாம்பார் வாங்க.
மறந்துட்டியா? சாப்பாடு நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்குடா. சாப்பாடு நல்லா இருக்கும். ரைட், பார்த்து மெதுவா போ. சாப்பிடுங்க. வா சாமி. அப்புறம் நீங்க நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வருவேன். அது வரைக்கும் அண்ணாமலையார் உணவு கொடுக்க சொல்லியிருக்காரு. அவர் எப்பப்பெல்லாம் கொடுக்க சொல்றாரோ அப்பப்பெல்லாம் வந்துடுறேன். அவர் உங்களுக்கு எங்களுக்கு தான் கொடுக்கல. ரசமா? சாமி சாமி ரசம் ஊத்திட்டு அதுக்கு மேல சாப்பிட முடியும். நல்லா ஊத்தி விடுங்க. சிவாய நம. வாங்க சாமி. ஓடி சாமியே தெரியுங்க. வண்டி போனவங்க அவர் சொல்றாரு. அவர் தான் எடுத்து விட்டாரு. வண்டி போய் சாப்பாடு